பாஸ்கே கண்ணு கண்ணாடி போடாம மண்டை கண்ணாடி போட்டுருக்கீங்க பாக்குறேன் என்னப்பா மண்டே மட்டும் இல்லை, டியூஸ்டே. பாஸ்கே என்னப்பா அன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்கியப்பா பாப்பா பார்த்து சாப்பிடு பின்னாடி 4 பேர் இருக்காங்க புரியாது புதிர் பண்ண பார்த்தீங்கன்னா அப்படின்பாரு. இதைத்தான் என்ன பண்ணேன்னா அந்த மனகுத்தி பறவைல மச்சான் சொல்லிட்டானே ஐயோ மச்சான் சொல்லிட்டானே ஒரே டைலாக் திருப்பி பேசும்போது செம போர் அடிச்சிடும். அப்ப என்ன பண்ணான்னா ஒரு அனிமல் மாதிரி ரியாக்ஷன் பண்ணாரு. விஜய் சாரும் ஜோதிகா மேடமும் அந்த விளக்கு அணையாம பார்த்துக்குவாங்க. ஜோதிகா மேடத்தோட ஃப்ரெண்டு வந்து ஒருத்தங்க ஆஃப் சாரி ஒழுங்கா போட்டுருக்க மாட்டாங்க. அதுக்கு ஒருத்தன் ஜொல்லு வெடிச்சு பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்னு ஒரு லுக்கு தான். ஒரே டேக்கில் ஒரு கேட்ச். இந்த ஜொல்லு ஒடிஞ்ச சீனை வச்சு ஊருக்குள்ள பறக்க எவ்வளோ பெரிய விஷயம். தலைவால் ஆரம்பிச்சு இப்போ தலைவா. ஆதித்யா டிவி ரசிகர்களே, இன்னைக்கு மறுபடியும் உங்களுக்கு சண்டே ஃபண்டே ஆகணும்னா அதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்கல்ல, நம்ம லைஃப்பில் எந்த டைரெக்ஷனில் போயின்னு இருக்கோம். கவர்மெண்ட் ஜாப் பண்ணோம், திடீர்னு பிஸ்னஸில் போகிறோம், மியூசிக் போடலான்னு வந்தோம், இந்த டைரெக்ஷனை விட்டு வேறு ஏதோ நடிக்க போயின்னு இருக்கோம். இப்படி யோசிச்சுனே இருப்பீங்க. சம்டைம்ஸ் டைரெக்ஷனே உங்களை வேறு டைரெக்ஷனில் கூட்டு போகும். அப்படிப்பட்ட ஒரு டேரக்டருக்கு ஆக்டர் இங்கே வந்திருக்காரு. டைரெக்ஷனில் போகணுன்னா அவரை நடிப்பில் கூப்பிட்டுனே இருக்காங்க. வெரி ஜாலி மேன் மிஸ்டர் ரவி மாரியா. வணக்கம் ரவி. வணக்கம் பாஸ்கி சார். ஹவ் ஆர் யூ சார்? எஸ் பை காட். சார்லாம் ஒன்று நீங்கள் நார்மலாக கூப்பிடுங்கப்பா. கலையுலக மார்க்கெண்டியன் சிவகுமார் சாருக்கு வந்து சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு அதே மாதிரி இளமையாக இருக்கீங்க. தேங்க்யூ. சேம் டு யூ. உங்களுக்கு இந்த ஸ்மைல், இந்த சியரு, இதில் வந்து இந்த ஆதித்யாவில் இன்டர்வியூ ஆரம்பிக்கிறச்சே இந்த ஸ்மைலோட ஆரம்பிச்சாங்கன்னா எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் பேசுறதுக்கு. சார் சேனல் இது ஆதித்யா. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், காமெடி வில்லன். வாவ். அப்போ எனக்கு வந்து கரும்பு தின கூலி தேவையாம்பாங்கல்ல, கரும்பு தின கூலியாங்கிற மாதிரி ஆதித்யா இதெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு கூலியா. ஃபென்டாஸ்டிக். உங்களுக்கு டைரக்ஷன் போனீங்கல்ல, டைரக்ஷன் போக டைரக்ஷனை விட்டு வேற ஒரு டைரக்ஷனில் போயின்னு இருக்கீங்க. ஹீரோ வேற நடிச்சிருக்கேன். லவ்லி. ஹீரோ தான். சென்சேஷனல் டாக் ஆஃப் த தமிழ்நாடு. இப்படி ஒரு அரசியல் படமான்னு கேட்குற அளவுக்கு ஒரு ஹீரோ நடிச்சா ஃபர்ஸ்ட் படம் சில பேருக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ஒரு அரசியல் படத்தில் நடிச்சதுனால டாக் ஆஃப் த இப்போ வேற அரசியல் ஹாட்டாக இருக்குது. இன்னும் டாபிக்கல் செம ஃபன் மூவி சார். ஃபர்ஸ்ட் ஒரு மூவிஸ் சின்ன வயசுல எல்லாம் சின்ன வயசுலேயே அப்படியே அந்த வந்து நினச்ச சினி ஃபீல்டு அப்படி தானே, இல்லை ஆக்சிடென்ட்லியா நடந்த விஷயம்? இல்லை சார், பக்கா பிளான். 10 வயசுல ஆரம்பிச்ச பிளான் சார் இது. அன்னைக்கு நீங்க அந்த ஃபீல்டுக்குள்ள வந்தீங்களே, அன்னைக்கு கார்த்தால 6 மணி இருக்குமா? நீங்க எங்க வரீங்க தெரிஞ்சு பாஸ். அன்னைக்கு காலையில 6 மணி காமெடி ரவி. அது வந்து டெஃபினட்டாவே ஒரு லாஃப்டருடைய கோஷன்ட் ஜாஸ்தியாயினே போகல ஒவ்வொரு நடக்குது. ஏன்னா அது எனக்கு ஒன்னே புரியல. கவுண்டமணி செந்தில் கூட நான் பார்க்குறேன், ஒருத்தர் இன்னொருத்தர் இரிட்டேட் பண்ணாருன்னா நமக்கு சிரிப்பு வருது. அது என்ன தியரி அது? இப்போ இவர் தூக்கத்தில் எழுப்பி ஞானப்பழத்து கொட்டை இருக்கா இல்லையானா, ஏன்டா அவனுக்கு என்ன இதெல்லாம் கேட்கணும்னு தோணுதான்றாரு. அந்த கோவம் நமக்கு சிரிப்பு வருது இல்லை? இது வந்து ரைட்டிங்கில் ஸ்கிரிப்ட் எழுதும் போது அந்த காமெடி ஜஸ்ட் லைக் தட் இன்னோவேட் பண்ணிக்கல சார். அதாவது வந்து இது வந்து ஒரு ட்ராமாவில் இருந்து ஒரு 5 நிமிஷம் பிளே. எழுச்சூர் அரவிந்தன் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர். மலையாளமா இல்லை தமிழில் தான். அவர் நிறைய நாடகங்கள் போடுவார். அந்த நாடகத்தில் உள்ள அவரும் ஜோதி அருணாச்சலம்னு ஒருத்தர் இருக்கார். அவங்க 2 பேர் சேர்ந்து பண்ணது தான் அது. அந்த ஸ்கிரிப்டில் உள்ள காமெடியை டைரக்டர் எழில் சார்ட்ட சொல்லும் போது, இது நல்லா ஒர்க் அவுட் ஆகுங்க அப்படிங்கும்போது, எப்படி சார் ஒர்க் அவுட் ஆகும் சொன்னதே திருப்பி சொன்னால் எவ்வளோ தூரம் ஃபுட்டேஜ் எடுக்கிறதுன்னா ஒரு 5 நிமிஷம் எழுதுனாங்க. டேரக்டர் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறவ ரவி இது 6 நிமிஷம் தான் ஃபுட்டேஜ், உங்களுக்காக தான் 1 நிமிஷம் கூட்டியிருக்கேன், அதுக்கு மேலே போயிட வேணான்னாரு. நம்ம சும்மா இருப்போமா? பட் இதெல்லாம் ஒரே டேக்கில் போனது நல்லா இருக்கும் இல்லையா? 2 நாள் ஷூட்டிங்கு. அப்படியா? ஆமாம். நான் வந்து பிபி ஏறிடுச்சு, ரவிமரியா கோவப்படுறாரு எல்லாம் சொல்லுவாங்க. ரோபோ சங்கர் ஒரே டைலாக் திருப்பி பேசுகிறாரு. ஒரு சூரிய வந்து நடுவில் குறுக்க வந்துட்டு போகிறாரு, அவ்வளோதான். ஆனால் ரவிமரியா டென்ஷன் ஆகிட்டே இருக்கா. நீங்கள் எவ்வளோ டென்ஷன் ஆவீங்க? அப்போ நான் என்ன பண்ணேன், வாட் இஸ் டென்ஷன், அதில் எவ்வளோ வெரைட்டி இருக்குன்னு பிரிச்சுக்கிட்டேன். இப்போ பிபிங்கிறது ஒரு லெவல் என்ன, அன்னைக்கு காலை 6 மணிக்குன்னு முதல் சொல்லும் போது பிபி வராது, 2வது சொல்லும்போது பிபி வரும்ல, அதை 130 பிபின்னு வந்து வச்சுட்டேன். ரோபோ சங்கர் வந்து 3வது திருப்பி சொல்லும் போது 140 ஏற்றிக்கிட்டேன். 4வது சொல்லும் போது 160 ஏற்றிக்கிட்டேன். அப்படியே 160, 200, 230, 270 வரைக்கும் போயிட்டேன் சார். 270 ஒருத்தர் பிபி வந்தால் எப்படி கற்றுவோம், அது வரைக்கும் போயாச்சு. அப்போது அந்த நடுவில் விஷ்ணு சார் கதை உடச்சி வருவார். இப்போ எழில் என்ன கேட்குறாரு, எழில் சார் ரவி இப்போ என்ன 300 போயிடலாமன்னார். சார் 300 பிபிலாம் போனால் என்ன தெரியுமா சார், என்ன பண்ணார், பிளட்டு நேராக மூளைக்கு போய் வெட்டிச்சு ஹெமரேஜ் ஆகி ஸ்ட்ரோக் வந்துடும் அப்படின்னு. ஐயோ அப்படின்னாரு. இப்போ என்ன செய்யுதுனார், அழுதுறேன் சார் அப்படின்னு சொல்லி அழுது தான். அட பாவி, இன்னும் 1 நிமிஷம் கழிச்சு லேட்டாக வந்திருந்தா 500 கோடி சம்பாரிச்சுப்பேன், மறுபடியும் உழைச்சி சம்பாதிக்க வச்சிட்டாங்களா அப்படிங்கிற முடிக்கிற காமெடியாது. ஸோ அதில் இப்போ அந்த கரகாட்டக்காரன்லையும் இதே மாதிரி உன்னாண்டு எவ்வளோ கொடுத்தேன், அதுவும் ரெப்பிட்டேட்டிவ் தான். ஆமாம் சார். பட் அந்த ரெப்பிட்டேட்டிவ்ல ஃபர்ஸ்ட்டு சாதாரணமாக 2 பேர் க்ளோஸ் அப்பு, அதுக்கப்புறம் ஒரு 3 பேர் வருது இல்லை, அதுக்கப்புறம் ஒரு 4 பேர் கை கால் ஆட்டி டென்ஷன் ஆகுது, அப்புறம் ஓடுறது, வெரைட்டிஸ் வந்துன்னே இருக்குல்ல. மாப்பிள்ளை இவர் தான் ஆனால் போட்டிருக்கிற சட்டை இந்த மாதிரி. அதில் ஸ்க்ரீன் பிளேயில் வேறு ஏதாவது ஒர்க் பண்ணிங்களா, அதில் டிஃப்ரெண்ட்டாக தெரியறதுக்கு? ஏன்னா ரெப்பிட்டேட்டிவாக டைலாக் எப்படியுமே இருக்குது.
அது டைரக்டர் எழில் சார் சொன்னார், ம் இந்த படம் ஒரே டைலாக் திருப்பி திருப்பி பேசும்போது செம போர் அடிச்சிடும். ம் ரவிமரி அதை எப்படியே புரிஞ்சுக்கிட்டாரு அவர் டைரக்டருனால. ம் அப்போ என்ன பண்ணாருன்னா ஒரு அனிமல் மாதிரி ரியாக்ஷன் பண்ணார். ஓஹோ, ஒரு நார்மல் ரியாக்ஷனே பண்ணிக்க மாட்டார் அந்த படத்தில். எப்படி கேட்கல அப்படிம்பார். இப்போ அது பேசிகிட்டு இருக்கும்போது அந்த காமெடியில் அன்னை காலையில் 6 மணி காமெடியில் பேசிகிட்டு இருக்கும்போது பாவாலட்சுமனுக்கு கேஸ் வந்துடும். ஓ அது ரோபோசங்கருக்கு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் கூட ரிப்பீட் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுவார். எல்லாத்தையும் அமைதியாரு எல்லாம் அமைதியாயிருவானுங்க. இப்போ சொல்கிறான்னா சொல்ல ஆரம்பிக்கிறப்ப பாவாவுக்கு கேஸ் வந்துடும், டாரன்னு போட்டுருவார். போட்டனால நான் ஐயோ மறுபடியும் ரிப்பீட் பண்ண போய் டென்ஷனாக இருக்கும்போது இல்லை டென்ஷனாக இருக்கும் திரும்பி பார்ப்பேன் அப்படிம்பார் ரோபோசங்கர். நான் ஒன்று அவரை பார்த்துட்டு கேட்கல அப்படிம்பேன். அவன் இல்லை அப்படிமா பியூட்டி. அப்போ மறுபடியும் அன்னைக்கால ஆரம்பிக்கும் போது அது வந்து 260. அதனால இந்த நீங்கள் நம்ப மாட்டீங்க சார், அந்த காமெடி வந்து எந்த அளவுக்கு ரீச்சுன்னா அந்த காமெடி 1000 தடவை பார்த்தவங்களாம் இருக்காங்க என்கிட்ட சொல்லும், 2000 தடவை பார்த்தவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க. காமெடியில் நிறைய இருக்குது சார். வெர்பல் காமெடி, டைலாக்கில் சிரிக்க வைக்கிறது, கவுண்டர். சந்தான சார் பேசுவார் இல்லையா, நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அரண்மனை படத்தில் வந்து திடீர்னு ஒருத்தர் கத்திட்டே போவோம், ஆன்னு கத்திட்டே போவோம். இவனடா துருப்பிடிச்ச பிள்ளைல ஃபைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ண மாதிரி ஓடுறான் பாரு. அப்போ என்ன அர்த்தம்னா ஒரு துருப்பிடிச்ச பிள்ளை மைண்டில் நம்மளை இமேஜின் பண்ண வைக்கிறாங்க. ஒரு துருப்பிடிச்ச பிள்ளைடு மைண்டில் வந்துடும். அவனுக்கு ஃபைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணது மைண்டில் வந்துடும். அது எப்படி ஆப்ரேஷன் பண்ணால் எந்த அளவுக்கு கத்திட்டு போவோம் வலித்தாங்க மைண்டில் வந்துடும். பியூட்டிஃபுல். ஸோ இது டைலாக்ல வர்ற காமெடி. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிறது எஃப்எம்ல ஆர்ஜிஎஸ் பண்ணுறது, ஆர்ஜே மாதிரி 2 பேர் பேசுனாங்கன்னா நம்ம இமேஜின் பண்ணுவோம். அதுதான் அது டைலாக் வெர்பல் காமெடி. ரியாக்ஷன் காமெடிங்கிறது இப்போ சொன்னீங்கல்ல, ஆமாம் ரோபோசங்கர் திருப்பி சொல்லிட்டு இருக்காரு, திருப்பி சொல்றது காமெடி கிடையாது. அதுக்கு நான் டென்ஷன் ஆகிற ரியாக்ஷன் தான். ஓகே. இப்போ நீங்கள் என்னதான் இருந்தாலும் டேரக்டர் ஓரளவுக்கு தான் எப்படி நீங்கள் இரிட்டேட் ஆகலான்றதை ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும். ஆமாம். அந்த இரிட்டேட் ஆகிற டிகிரிஸ் மாறுது இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி வெடிச்சுன்றீங்களே, அதுக்கு போகிறதுக்கு மைண்டுக்குள்ளே நீங்கள் இமேஜினேஷன் நிறைய யூஸ் பண்ணணும்ல. அது பெரிய சார். அப்போ வெறும் டயலாக் சொல்கிறதே நான் மவுத் பண்ணியிருந்தேன்னா அது காமெடி ஆகாது. கண்டிப்பாக நடிப்பில் நீங்கள் பாடி லாங்குவேஜ் கொண்டு சார் 100% சார். ஒரு டைரக்டர் வந்து இதை ரவிமரியா பண்ணிடுவார் நம்பிக்கை வைக்கிறதுக்கு இல்லை, அது நமக்கு கொடுக்குற பெரிய வந்து என்னது காம்ப்ளிமெண்ட். பத்மஸ்ரீ மாதிரி இது காம்ப்ளிமெண்ட் இல்லை சார், அது பெரிய ஹார்ட் ஒர்க், தண்டனை. ஐயோ இவர் நம்ம மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிட்டாரு, பேர்டன் நம்பிக்கை வச்சிட்டாரு, இதை ப்ரூவ் பண்ணாதான் மரியாதை கிடைக்குன்னு சொல்லி இதை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறோம்ல. ஓகே. அந்த படத்தில் சார் நீங்கள் 2 நாள் ஃபுல் ஷூட்டிங் சார். 2வது நாள் எனக்கு ஒரிஜினல் பிபி ஏறிடுச்சு. ஆர்டிஃபிஷியலாக பிபிஐ ரைஸ் பண்ணி செகண்ட் டே உண்மையிலே கத்த ஆரம்பிச்சிட்டேன். உண்மையிலே பக்கத்தில் உண்மையிலே டென்ஷன் ஆகிட்டேன். ஒரு சின்ன தப்பு ஏதாவது அமைதியாரியா அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்போ படத்தை ஃபுல்லாக டாக்டர் வழியே போனீங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷூட்டிங் 5 மணிக்கு முடியுது, கை காலம் அப்படியே ஆடுது. இப்படியே ஆடுது. காஸ்டியூமர் மாத்துறாரு, இப்படியே ஆடுது கை. மேக்கப் தொடக்கிறாங்க, அப்படியே உதரெல்லாம் ஆடுது. என்ன சார் ஆச்சுன்னா ஒன்றும் ஆகலைன்னு. அது ஒரிஜினலாக அந்தளவுக்கு சார் அந்த காமெடி இந்த உள்ள ஹிட் ஆயிருக்குன்னா அது மெய் வருத்த கூலி திரும்பாங்கல்ல, என்னுடைய மெய் வருத்துச்சு. அதுதான் உண்மை. இப்போ ஒரு பக்கம் எழில் அவர் வந்து டைரக்ட் பண்ணதா சொன்னீங்க, இன்னொரு பக்கம் நீங்கள் நிறைய சூரிய நமஸ்காரம் பண்ணீங்க நினைக்கிறேன். ஏன்னா எஸ்ஜே சூர்யாவுடைய குருநாதரா வந்திருக்காரு இல்லையா, அவர் சின்ன சீன் ஏதோ ஒன்று நடிக்க ஆரம்பிச்சிங்கல்ல, ஒரு ஃபேஸை மட்டும் காமிக்க சொல்லி ஜொல்லோட சீன் ஏதோ ஒன்று. ஆமாம் சார். நான் ஆக்சுவலாக அதில் படத்தில் அசோசியேட் டேரக்டர். நான் படம் அட்மாஸ்பியர் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். குஷியில் விஜய் சாரும் ஜோதிகா மேடமும் அந்த விளக்கு அணையாமல் பார்த்துக்குவாங்க. ஓடி வந்து காற்று பற்றக்கூடாது. இல்லை அது டேரக்ட் ஐடியா. மாட்டி விடுறீங்களே தலைவா. எஸ்ஜே சூர்யா தான் பாருங்க பார்த்தாருன்னா ரவிமரியா என்னது உங்கள் ஐடியா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிம்பாரு. கோல்ட் மெடல் சார் 150 வாய்ஸ். காலேஜில் 5 வருஷம் அதான் வேலையா. ஃபர்ஸ்ட் மிமிக்ரி முதல்ல லைஃப்ல மிமிக்ரி தான் நம்ம லைஃப்ல கேரியர் ஸ்டார்ட். ஆனா யாருக்கும் தெரியாது, நீங்க தான் சொல்லிருக்கீங்க. ஓ ஃபேண்டாஸ்டிக், யா கிரேட் டு ஹியர். which was your best வாய்ஸ்லயே பெஸ்ட் எதை பண்ணுவீங்க சார்? நம்மளுடைய பீரியட்ல இருந்த ஜனகராஜ், எம்ஜிஆர், அதை நம்ம தனியா வச்சுப்போம். இது எங்களுக்காக பண்ணுங்க ஒரு 5 மினிட்ஸ் கட்சியில் தனியா இந்த டாபிக் வரும். பேட்ஸ், அனிமல்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எல்லாம் இந்த டாபிக். அப்போ அந்த ஜோதிகா மேடமும் விஜய் சாரும் அந்த விளக்கு அணையாமல் பாதுகாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லீடர் இருக்கும், அந்த கோயிலுக்கு வந்து நிற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்னு. அப்போது ஜோதிகா மேடத்தோட ஃப்ரெண்டு வந்து ஒருத்தங்க ஆஃப் சாரி ஒழுங்காக போட்டிருக்க மாட்டாங்க. அதுக்கு ஒருத்தன் சொல்லி வடிஞ்சு பார்க்கணும், இப்படியே பார்க்கணும். அவனை வச்சு எடுத்துகிட்டு இருக்கான், ஒழுங்கு நடிக்க மாட்டான். யோ என்னையா நீ நடிக்க சான்ஸ் வேணும்னு கேட்டே இருந்தேன், ஜொல்லு கூட வழியே தெரியாதா அப்படின்னு சவுண்டு கேட்குது எனக்கு. நான் பட்டேன் அப்படியே என்ன பண்ண அட்மாஸ்பியர் தெரியும், ஜூனியர் இந்த பக்கம் வருது அந்த பக்கம் வருது அப்படி நிறைய பண்ணுறது. திடீர்னு ஏதோ நடந்துருச்சு, கேமராமேனுக்கும் டேரக்டருக்கும். உடனே டேரக்டருக்கு இருந்தார், ரவிமரியா இங்கே வாங்க. என்ன சார் இங்கே வாங்க அப்படின்னாரு. போனேன், என்னென்ன அந்த தூட்டை பண்ணிடுங்க அப்படின்னாரு. எதுக்குன்னு? நடிக்கணும், நான் நடிக்கவில்லை அப்படின்னு. ஹலோ ரொம்ப பெரிய இவர்
ஓ உங்கள் டிபார்ட்மெண்ட்டை நீங்களே ஆமா. சூஸ் பண்ணிக்கிறீங்களா? பெரிய இவர் என்ன கேமராமேன் ஜீவா சார் சொல்லிட்டாரு, போய் நடிங்க, ஒரு ஷாட் தான் போங்க. எனக்கு எச்எஸ் சூர்யா சார் கேரக்டர் பெருசாக தெரியாது எனக்கு. அதுக்கப்புறம் வாய்ஸே தான் சொல்லிட்டு பயந்து போய் தான் நடித்தேன். ஆனால் ஒரு குருநாதருடைய ஆசீர்வாதம் பாருங்கள், அதுக்கு போய் நிற்கிறேன் அப்படி நின்று அந்த பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு ஒரு லுக்கு தான். ஒரே டேக்கில் ஓகே ஆச்சு. சொல்லுடுறது. ஆமாம், என் ஒய்ஃப் ஊரில் போய் இந்த படத்தை நான் தான் அசோசியேட்டரு, பேர் ஒரு பாருங்கன்னா எவனும் அதை பார்க்கல. இந்த ஜொல்லு ஒடிஞ்ச சீனை வச்சு ஊருக்குள்ளே பறக்க எவ்வளோ பெரிய விஷயம். தலைவால் ஆரம்பிச்சு இப்போ தலைவா தலைவாட ஆரம்பிச்சு மக்கள் தலைவாங்க மக்கள் தலைவா. மக்கள் தலைவர். பட் இது ஆச்சரியம், யாருக்குமே வந்து இல்லை. ஜொல்லுவோட வச்சு ஒரு நீங்கள் ஆஸ்கார் ரேஞ்சுக்கு போயிருக்கீங்க. ஜொல்லு ஆஸ்கார்ல என்ன வாங்கல. இன் ஜென்ரல் உங்களுக்கு வந்து ரொம்ப அனிமேட்டடாக கை கால் ஆட்டி பண்ணுறது பிடிக்குமா, சட்டிலாக பண்ணுறது பிடிக்குமா? இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்போ இல்லை, ஒரு 10 வருஷமாகவே செட்டில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க அப்படிம்பாங்க. நம்ம ஊருக்கு செட்டில் பெர்ஃபார்மன்ஸ் எடுக்காது சார். ஆக்சுவலாக என்ன காரணம்? என்ன காரணம்னா, ஃபாரினில் பக்கத்தில் உள்ள குழந்தை எப்படி கூப்பிடும், அங்கே குழந்தை இருக்குன்னா பேபி கம்மியர் அப்படிம்மா, அவ்வளோதான். தூரமாக இருக்குது துரோவி அவ்வளோதான். இங்கே இருந்தால் பேபி சிட் அப்படிம்மா. கொஞ்சம் தூரம் இருந்தால் பேபி கம்மியர் அப்படிம்மா. இது அந்த பொண்ணு கேட்கும். அது அந்த காது பழகிருச்சு. நம்ம பொண்ணு இதே நம்ம குழந்தைங்க இருக்குன்னா மது இங்கே வா மது, என்னப்பா அதை வரேன் பதுன்னு அப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே நம்மளுடைய அடிப்படை குணாதிசயம் என்னென்னா சவுண்டாக பேசுறது. ஓகே, சவுண்டாக ட்ராமட்டிக்கல். அப்போ மது அப்படிங்கும்போது கண்ணு பிரிஞ்சிடும், வாய் பிறந்துடும், மூக்கு வெடைச்சிடும் இல்லையா. இதை நம்ம ஊருக்காரர் என்ன சொல்கிறாங்கன்னா ஓவர் ஆக்டிங் அப்படின்றாங்க. இப்போ சொல்கிறவங்க ரியலாக அவங்கள வந்து தனியாக நம்மளை சொல்கிறாங்களே செட்டில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்களே, அவங்களோட ரியல் லைஃப்பில் கேமரா வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே ட்ராமேட்டிக் ஆக்டி தான் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஜீனில் கலந்துருச்சு அது. ஓகே, ரொம்ப ஃபியூ பீப்புள் சார், ஒரு 0.2% மட்டும் தான் செட்டில் பேசுவாங்க. சாப்பிட்டீங்களா அப்படிமா, மற்ற எல்லாருமே இல்லை வாங்க ரவி சாப்பிட்டீங்களா டீ இப்படி தான் சார் பேசுவாங்க. அப்போது நம்ம நாட்டுக்கு கல்ச்சருக்கு இப்போ கவுண்டமணி சாரை மிக சிறந்த காமெடின்னு சொல்கிறோம், எல்லாமே சொல்கிறோம்ல. அவர் எந்த படத்தையும் செட்டில் பண்ணியிருக்காரா? கஷ்டம், பண்ண முடியாது சார். ஜனராஜ் சார் மிக சிறந்த காமெடியாக இருந்தார், அவர் எந்த படத்தையும் செட்டில் பண்ணியிருக்காரு? இங்கே யாராவது செட்டிலாக பண்ண காமெடி யாராவது இருக்காங்களா? செட்டில் பண்ண காமெடி தான் செட்டில் பண்ண காமெடி தான் இருக்காங்க. இப்போ என்ன சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க, செட்டில் ஒரு 4 படம் போய் நடித்தேன். இப்போ மக்கள் தலைவரில் கூட நடிச்சிருக்கேன். நான் இந்த படத்தில் ஹீரோன்னு சொல்லிட்டாங்களே நம்மளை அப்படிங்கிறத என்ன பண்ணேன், ரெகுலர் பாடி லாங்குவேஜை கட் பண்ணிவிட்டு ரெகுலர் வாய்ஸை கட் பண்ணிட்டு வேறு மாதிரி ஒன்று பண்ணேன். என்னுடைய அன்பு சகோதரர் செல்வமணி சார் என்னுடைய ஃப்ரெண்டை சொல்லியிருக்காரு, ரவிமரி அப்படியே விட்டு தானே கலக்கியிருப்பான், அவன் ஹீரோங்கிற வளையத்தில் மாட்டிட்டான் அந்த படத்தில், அதனால் அவனோட ரியல் ஆக்டிங் வராமல் போச்சுன்னு சொன்னாரான். என்கிட்ட சொல்லலை, என் ஃப்ரெண்டை சொன்னார், அவன் என்கிட்ட சொன்னான். அப்போ நம்ம செட்டிலாக பண்ணது நமக்கு தெரியும், பண்ணினால் என்ன ஆகும். இப்போ சிவாஜி சார் ஒரு படத்தில் வந்து ஒரு டெட் பாடியை பார்த்துட்டு கதறிட்டார், பயங்கர கதறலாம் சிவாஜி சார். கதறி ஐயோ போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பனோட இறப்புக்கு ஒரு நண்பனாக அழுதுருக்கார் பயங்கரமாக. அப்போது வந்து ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒருத்தர் என்னண்ணே இவ்வளோ ஓவர் ரைட் பண்ணிட்டீங்க என்னண்ணே அப்படின்னு கேட்டிருக்காரு. என்னடா ஓவர் ரைட் பண்ணிருந்தாண்ணே இப்போ பாரு சொல்லிட்டு பண்ணி காமிச்சாரான். செட்டில் அப்படியே செட்டிலாக பண்ணாரான், அப்படியே கை கொடுத்தான். சார் இவ்வளோ அழகாக பண்ணிட்டீங்களே, இதை பண்ணிக்கலாம் என்ன? அது இல்லைண்ணா சிவாஜி வேறு மாதிரி டியூன் ஆகிருக்காரு எங்கள் மக்கள்கிட்ட. உங்களுக்கு செல்வமணி சொன்ன மாதிரி மக்கள்கிட்ட வந்து சிவாஜி வந்து வேறு மாதிரி டியூன் ஆகிருக்காரு. அதுதான் சிறந்த நடிப்புன்னு அவங்க ஒத்துக்கிட்டு நம்மளை ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம ட்ராவல் ஆகி போகணும். இந்த பீரியட் எப்போ வரும் தெரியாது, ஆனால் அவர் நினச்ச மாதிரி ஒரு தடவை வந்துச்சு. அதான் முதல் மரியாதையில் பாரதிராஜ் சார் செட்டில் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கினார். ஆனால் அவர் நடிக்கிற காலகட்டத்தில் மேடை காலத்துலேருந்து மேடை இதுலேருந்து சினிமா வந்து திரைக்கு வந்துடுது. அப்போ மேடைகளில் தூரமாக இருக்கிற 2000 பேர் உட்காந்துருப்பாங்க மேடையில். அப்போ 1500 பேர் தாண்டி கேட்காதுங்கிறதுக்காக கத்தி பேசுவாங்க. அண்ணா வணக்கம், நல்லா இருக்கா அப்படிம்பாங்க. வாங்க நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிம்பாங்க. அங்கே ரகசியத்தை நீங்கள் மைக்கில் சொல்லணும். அப்போ அந்த மேடையிலேருந்து சினிமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது 2க்கும் நடுவில் நடிக்க வேண்டியதாக போச்சு. ட்ராமாவும் வேணும், சினிமாவுக்காகவும் நடிக்கும் போது அன்னைக்கு வந்து அது நியாயமான நடிப்பாக இருந்துச்சு. இப்போ உள்ளவங்க வந்து ஓவர் ஆக்டிங் கத்தி நடிக்கும் அப்படின்னா சொல்கிறாங்க. இதுதான் அது. லவ்லி பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஏன்னா சும்மா பண்ணி காமிங்க. நீங்கள் சட்டிலாக பண்ணால் எப்படி இருக்கும், லவுடாக பண்ணால் எப்படி இருக்கும்? எனக்கு வாய்ஸ் தான் சார் ப்ளஸ். ஒரு 2 டேலாக எதாவது சொல்லுங்கள். பாஸ்கே தேவையில்லாமல் கண்ணாடி போடாமல் மண்டை கண்ணாடி போட்டுருக்கீங்க, பார்க்குறேன்னு நினைப்பா. மண்டே மட்டும் இல்லை, டியூஸ்டே அப்படின்னு பேசலாம். என்ன பாஸ்கே கண்ணுக்கு தானே கண்ணாடி போடுவாங்க, நீங்கள் தலைக்கு போட்டுருக்கீங்க, பார்க்குறோம் பைத்தியம் நினைப்பா பார்த்து. ஓகே இப்படி இப்போ கேரளைட்ஸ் மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் மோஸ்ட்லி அப்படி தான் பேசுகிறாங்க சாந்தமாக.
இல்லை அவங்க எப்படி பேசுவாங்கன்னா இல்லை சார் மலையாள படம் நிறைய பார்க்க லவுடாக பண்ணுவாங்க. லவுடாக பேசுவாங்க. ஓகே. அவங்களுக்கு வாய்ஸ் தான் சின்ன சின்ன விஷயத்தில் எந்த மான கழிச்சோடா இப்படி கழிச்சு கொண்டு கட்டு இல்லைங்க மம்முட்டி மோகன்லால்லாம் கூட இல்லை சார். கேரக்டர் வரும்போது நம்ம மோகன்லால் சாருடைய சாப்பிட்டு படத்தில் பார்த்துருப்போம். அவர் கோவப்பட்டு ஆக்ஷன் படம்லாம் பார்த்தீங்க, ஜோசி படம்லாம் பார்த்துருக்கீங்களா? இந்த உன்னியப்பன் யாருன்னு அறியோடா அறியோ அப்படிம்பாரு. இல்லை இப்போ ராஜ்கிரண் நீங்கள் பண்ணுறாரு கொஞ்சம் சட்டிலாக லிப் மூமெண்ட் கூட இருக்காது, ஆனால் மைல்டாக கோவத்தை காம்பார்ல டைலாக்ல பேசுவாங்க. அவர் ஒரு நேச்சுரல் சார், அவருடைய பாடி லாங்குவேஜ் அதுதான். ஓகே ஓகே. இப்போ நமக்கு எனக்கு எங்கள் அம்மா வயசு, எனக்கு நான் வந்து பர்பஸாக பண்ணல, என்னுடைய நேச்சரே அது. அது மாதிரி ராஜகிரண் சார் வந்து மிக சிறந்த நடிகர். அவருக்கு வாய்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி கம்மியாக இருக்குன்னா அவருடைய நேச்சரே அதுவாக இருக்கும். அவர் அதை வந்து பிளான் பண்ணிலாம் பண்ணுறது சூட்டாக இருக்குது. கரெக்டாக. அதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தம்பின்ற ஒரு வார்த்தையை வெந்நீராடைய மூர்த்திகிட்டையோ இல்லை தேங்காய் சீனிவாசன்ட்டையோ விகே ராமசாமிகிட்டோ கொடுக்குறேன்னு வச்சுக்கோ, ஜோக்கே கிடையாது. இல்லை வார்த்தை தம்பி, ஒருத்தர் தம்பி அப்படின்னு ஒருத்தர் தம்பியா சொல்கிறார்ல. இப்போ இருக்கிற காமெடியன்ஸ் கிட்ட இப்படி ஜஸ்ட் ஜோக்கே இல்லாமல் 2 லைனை கொடுத்தா அவங்க வெறும் எனாக்ட்மெண்ட்டில் சிரிப்பு வர வைக்க முடியுமா? மற்றவங்கள சொல்லக்கூடாது சார், என்னைய வேணா நீங்கள் பேர்லாம் சொல்ல வேணாம், அது ஹவு டஃப் இட் இஸ்ன்றது சொல்லுங்க போதும். ஏன்னா என் லைன்ஸில் ரொம்ப கண்டென்ட் கிடையாது, பட் உன் பர்ஃபார்மன்ஸ் நீ சிரிப்பு வர வைக்க. வெந்நீராடைய மூர்த்தி இருக்கார்ல சார், ஆமாம், ஒரு படத்தில் வந்து ஹாஸ்டலில் சாப்பாடு போடுவாங்க. அப்போ வரிசையாக பார்த்துட்டு எல்லாம் என்ன பண்ணுவாங்க, வரிசையாக வந்து கையில் தட்டை காமிச்சு சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த ஹாஸ்டலில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பொண்ணு மட்டும் குண்டா வரும். என்னடா மூர்த்தி மேலே வேலை பார்ப்பார், பார்த்து தட்டை நட்டோம், பாப்பா பார்த்து சாப்பிடு, பின்னாடி ஆள்கிட்ட இருக்காங்க சொல்லலாம்ல, இப்படி சொன்னால் போதும்ல, பாப்பா பார்த்து சாப்பிடு, பின்னாடி 4 பேர் இருக்காங்க அப்படி. அப்போ சிரிக்கிறீங்களா, சின்ன மேட்ரு. அப்போ வெண்ணாடை மூர்த்தியுடைய பாடி லாங்குவேஜை பேஸ் பண்ணி எழுதின கண்டென்ட்டாக கம்மி, அது பேஸ் பண்ணி எழுதின காமெடி. அது மாதிரி ஒரு நடிகருடைய பாடி லாங்குவேஜை பேஸ் பண்ணி எழுதின காமெடிக்கு டைலாக் தேவையில்லை. அதான் ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் தூக்கிட்டு போயிடும். வடிவேலு மாதிரி கண்ணை கட்டுது அப்படிங்கிறது அவர் சொல்லும் போது தான் காமெடி வரும். யோ இப்பவே கண்ணை கட்டுது என்னையா அப்படின்னு சிரிப்பு வருவார். இப்பவே கண்ணை கட்டுது, அந்த அந்த உஷு காடி பார்க்கறது, இப்பவே கண்ணை கட்டுது, இதெல்லாம் சேர்ந்து மக்கள் சிரிப்பான்னு ஒரு கலைஞன் வடிவேல் அண்ணன் ரெடி பண்ணும்போது தான் சிரிப்பாக மாறுது. மற்ற லாங்குவேஜஸில் மலையாளம், ஹிந்தி நடிச்சிருக்கீங்களா? நடிச்சிருக்கேன் சார், காமெடியாக நடிக்கல, வில்லனாக நடிச்சிருக்கேன். மலையாளம்? ஆமாம். லாங்குவேஜ் ஈஸியாக கற்றுன்றீங்களா? ஆல்ரெடி இன்னும் மலையாளம் சார், சின்ன விஷயம் இல்லை, அது நிறைய படங்கள் பார்த்ததுனால. நீங்கள் என்ன டாக்டர் இன்ஜினியர் 2 தான் இல்லைன்னு நினைக்கிறேன், இது எல்லாமே பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை சார், நான் ப்ரொஃபஸராக போய் வேணான்னு தெரியுமா? பார்த்தீங்களா ப்ரொஃபஸர்? இல்லை அந்த ப்ரொஃபஸராக போனதுனால நிறைய படிச்சிட்டேன் சின்ன வயசில். ப்ரொஃபஸர் என்ன டீச்சிங்கு? நான் மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் சார். சோஷியல் ஒர்க் படித்து முடிச்சுட்டு டிசி வாங்க போனேன் பிரின்சிபல்கிட்ட. எங்கே போகிறேன்னாரு, வேலைக்கு தான் சார் போகணும், எங்கே போகணுன்னு ஒரு பஞ்சு அடித்தேன். நான் காலேஜ் முடிஞ்சு போச்சுன்னு பஞ்சு அடிச்சிட்டேன். ஆமாம், அதெல்லாம் தர முடியாது, அப்படியே ஜூனியர் லெக்சராக ஜாயின் பண்ணிட்டுங்க. மாதம் வந்து இப்போதைக்கு கன்சாலிடேட் பேமெண்ட் 3,000 கொடுக்க சொல்கிறேன், அதுக்கப்புறம் ஸ்டெண்ட் எழுதி நான் பெர்மனன்ட் பண்ணிடுறேன்னாரு. சார் தயவுசெய்து வீட்டில் சொல்லிடாங்க, நம்ம பிளான் சினிமா சொல்லிட்டு காலில் விழுந்துட்டாங்க. அன்னைக்கு ஏறணும் தான் சென்னைக்கு. நடிக்கிறதுன்னு இருக்கு, அந்த படிக்கிறது ஹெல்ப் ஆச்சா நடிக்கிறதுல? நாட்டுடைய நடிப்புக்கு மட்டும் படிப்பு பயன்படல சார், நம்மளுடைய வாழ்க்கையில் மனிதர்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, மனிதர்களை காயப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு, செய்த தவறுகளை நம்ம எப்படி திருத்திக்கணுங்கிறதுக்கு, நம்ம பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு, நண்பர்களை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, இருக்கிற இண்டஸ்ட்ரியில் நம்மளுடைய வாழ்க்கையை தக்க வச்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த படிப்பு பயன்படுது. ஓ லவ்லி. அண்ட் இந்த மிமிக்ரி இப்போது டோட்டலாக வாண்டான்னு விட்டுட்டீங்களா இல்லை சான்ஸ் கட்சா பண்ணுவீங்களா? அசிஸ்டன்ட் ஆனே விட்டேன் சார். நம்ம வந்து மிமிக்ரி பண்ணால் நம்ம வந்து நடிகன் ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் அப்படியே அதை மறைச்சிட்டு அப்படியே அசிஸ்டன்ட் பேனா பிடிச்சி கதை எழுத ஆரம்பிச்சாச்சு. அப்படியே டோன்ட் யூ திங்க் தமிழ் ஆடியன்ஸ்னு பொறுத்த வரைக்குமே ஸ்க்ரீனில் வரவங்கள தான் பயங்கரமாக பாராட்டுவாங்க, பிஹைண்ட் தி சீன்ஸ் ரொம்ப தெரியாது. எனக்கு அப்போ தெரியல சார், நீங்கள் நம்புவீங்களா? நீங்கள் வசந்த பாலன் வந்து என்னை வில்லனாக நடிக்க வைக்கிறார். சங்கர் சார் ப்ரொடக்ஷனில் வசந்த பாலன் சார் வந்து வெயில்னு ஒரு படம் எடுக்கிறார். வெயில் பசுபதி சாரும் பரத் சார் நடித்த படம். வசந்த பாலன் நானும் ஒரே காலேஜ், என்னுடைய ஃபுல் பொட்டன்ஷியல் தெரிஞ்ச ஒரே நண்பர் என்னுடைய வசந்த பாலன் தான். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, தலைவா இந்த படத்துக்கு வில்லன் கிடச்சாச்சு அப்படின்னாரு. அப்படியே ஆஃபீஸ் வாங்க காட்டுறேன்னாரு. நான் என் ஃப்ரெண்டுக்கு தான் போனேன் எங்கடா இருக்கார் வில்லன், அந்த ரூமில் நான் அசிஸ்டன்ட். அங்கே போய் பார்த்தேன், யாருமே காணும். ஏன் இல்லைண்ணே, அப்போ அந்த ரூமில் பாருங்கள், அங்கே என்ன எங்கே இருக்காரு அப்படின்னு, என் நிமிடம் நிற்கிறாருன்ட்டார் வசந்த பாலன். ஹலோ வேறு வேலை இல்லை எங்களுக்கு, நீங்கள் மட்டும் சங்கர் சார் ப்ரொடக்ஷன் படம் பண்ணிட்டு போயிருவீங்க, நாங்களாம் அப்படி நடிச்சு தெருவில் நிற்கணுமா இப்படி சொல்லிட்டேன் சார் நான். அதோடைய அது வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்யணும்னு தெரியாமல் நம்ம நடிக்க வரல. உடனே அசிஸ்டன்ட்டை கூப்பிட்டு, வசந்த பாலன் ஏய் பசங்களா சொல்லுங்கடா கொஞ்சம், இந்த கேரக்டர் எவ்வளோ டெப்த்தான கேரக்டர், இதுக்கு எத்தனை பேர் ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பேர் ஃபோன் பண்ணான்னு சொல்லுங்கடான்னாரு. ஹலோ ஃபோட்டோ கொடுத்து வாய்ப்பு கொடுங்க, இல்லை ஃபோன் பண்ண வாய்ப்பு கொடுங்க, எதுக்கு எனக்கு கொடுங்க அப்படின்னு.
ஒன்றும் இல்லைங்க 10 நாள் ஷூட்டிங் நடிச்சிங்க இங்கே தொலைங்க அப்படின்ற அப்படி என்ன பண்ண இப்போ நான் சொல்கிற வரைக்கும் முடி வெட்ட விடாது சரி போங்க எனக்கு முடியை ரொம்ப வச்சு பார்க்கணும் ஆசைன்னு விட்டேன் அப்போவும் அந்த பிளான் கிடையாது முடி வளர்த்து பார்ப்பேன். அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணுறேன் ஒரு சாங் எடுக்கிறாங்க வெயில் படத்தில் அதில் வந்து பாவனா மேடத்துக்கும் ஹில்ஸ் இவருக்கு பரசாருக்கும் ஒரு சாங் இருக்கும். அந்த சாங்குக்கு நான் என்ன பண்ணுறேன் தலைவா நாங்கள் 2 பேரும் ஒரே ஒரு விருந்தினர் தலைவா சாங் எடுக்கிற ஒரு 3 நாள் வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னாரு. அப்போ அந்த தாடியெல்லாம் வளைஞ்சு மீசையெல்லாம் அப்படி பெருசாக இருக்கும். இந்த மாப்பிள்ள என்னாச்சு அப்படி ஆகிட்டேன்னானுங்க ஊரில் எல்லாருமே என்ன இப்படி பார்க்குறான்னு முடியும் இதுன்னு சொல்லிட்டு அந்த 3 நாள் சாங் யூஸ் ஒர்க் பண்ணிவிட்டு நான் கிளம்புறேன்னு ஊருக்கு வந்துட்டேன். மெட்ராஸ்க்கு வந்துட்டு ஒரு ஃபோன் பண்ணுறேன் வசந்தபாலனுக்கு. தலைவா நான் அன்றைக்கி சொன்னது தான் இன்றைக்கி சொல்கிறேன் நான் நடிக்கலை விருதுகளில் அவ்வளோ பேர் கேள்வி பண்ணுறாங்க இந்த முடியை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பிளேடு கையில் இருக்குது ரேசரில் இருக்குன்னு ஐயோ 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 ஒரு நிமிஷம் இருக்குன்னு அப்புறம் வரதன்னு ஒரு எங்களோட நண்பர் அவர் அதில் மேனேஜர் ஒர்க் பண்ணார். அவர் ஃபோன் பண்ணி சார் என்ன சார் இப்படி பண்ணுறீங்க முதலே சொல்லிக்கலாம்னு சார். அப்புறம் கேமராமேன் மதி ரவி உங்களை வந்து போஸ் கேரக்டராக பார்த்துட்டோம் நீங்கள் நடிச்சு கொடுத்தீங்க போங்க அப்படி நடித்த படம் தான் வெயிலில் வில்லனா நடிச்சு. ஓ லவ்லி. ஃபைனலி இப்போ ஒரு நீங்கள் உங்களோட ரோல் ஒன்று பண்ணும்போது அப்போ எந்தெந்த காமெடியன் வந்து உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க சில ரோல்ஸ்? ஆல் காமெடியன்ஸ். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ரோல் ஈக்குவேட் பண்ணி சொல்லுங்கள் இந்த இதில் எனக்கு அப்படியே தோணிச்சு எனக்கு அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் நாட் ஓன்லி ஆல் காமெடி ஆல் Actors. ஹீரோஸ் ஆல்சோ. ஹீரோஸ். புரியாத புதிர் படம் பார்த்தீங்கன்னா ஐ நோ ஐ நோ ஐ நோ ஐ நோ அப்படிம்பாரு ரகுவரன் சார். இதைத்தான் என்ன பண்ணேன்னா அந்த மனகுத்தி பறவையில் மச்சான் சொல்லிட்டானே ஐயோ மச்சான் சொல்லிட்டானே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் 28 தான் சொல்லியிருப்பாரு நான் 30 தான் சொல்லியிருப்பேன். ஐயோ அங்கேருந்து நான் எடுத்துக்கிறோம். இப்போ வடிவேலோட பாடி லாங்குவேஜ் ஓகே அது சம்டைம் நான் எடுத்துக்குவேன். இந்த மிமிகிரி சொன்னீங்க ஜனகராஜ் நீங்கள் சொன்னீங்க ரொம்ப பிடிச்சதுன்ட்டு. சும்மா நம்ம பேசும்போது நீங்கள் ஜனகராஜ் மாதிரி பேசும்போது ஜனகராஜ் வந்திருக்காருங்கன்னு வச்சுக்கோ. பாஸ்கே நாப்பா அன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்கியப்பா. ரவி இப்போ வந்து உங்களுடைய அதர் ஏரியாஸ் எனக்கு தெரியாது. கிரிக்கெட்டில் உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாது. கிரிக்கெட்டில் வந்து ஜீரோலாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், பல பேர் ஜீரோ அடிச்சு பார்த்துருக்கேன். பட் இந்த வில்லன் காமெடி காம்பினேஷன் இருக்குது அதில் நீங்கள் ஜீரோவே அடிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பர்ஃபெக்டாக செட் ஆகுது இல்லை? ஆமாம் சார். சிஎஸ்கே இந்த மாதிரி டீம்ஸோடலாம் உங்களுக்கு கனெக்ஷன் இருக்கா? இப்போ தோனியை மீட் பண்ணிருக்கீங்க? எனக்கு ஒரு நாள் ஒரு கவலை இருந்துச்சு சார். என்னது? சின்ன வயசுலேயே நம்ம கிரிக்கெட் கற்றுக்காம போயிட்டோமே ஓகே அப்படின்னு பெரிய கவலை இருந்துச்சு. நம்ம அது ஒரு பணக்கார விளையாட்டுன்னு சொல்லிட்டு வீட்டில் இதெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. ஓகே ஓகே படிக்கிறதே பெரிய விஷயம். கபடி கிட்டிப்புல்லு பலிங்கி இதான் அதில் தோனி கிங்கு. ஆமாம். பட் நீங்கள் வந்து தேசிங்க ராஜான்னு ஒன்று நினச்சிங்க. அதான் சொல்ல வரேன். அப்படி கிரிக்கெட்டே கற்றுக்கலையே அப்படின்னு இருக்கும்போது இன்னைக்கு கிரிக்கெட்லேயே நம்ம தான் ஹைலைட்டு. எப்படி சொல்லுங்க பாப்பா? சென்னை சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணிச்சுன்னா அன்னைக்கு நான் தேசிய ராஜா படத்தை கிளைமேக்ஸில் ஆடுறேன். அதாவது சிஎஸ்கே அந்த சிஎஸ்கே காஸ்டியூமை போட்டு சிஎஸ் கில்ஸோடு ஆடுற கண்ணம் ஸ்டீல் சாங் தான் போடுறாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகி வந்து ஒரு 14 வருஷம் ஆச்சு. 14 வருஷமாக சிஎஸ்கே வின் பண்ணால் நம்ம தான் டான்ஸ் ஆடுறோம். நம்ம டான்ஸ் தான் போடுறாங்க சோஷியல் மீடியாவில். அப்படிங்கும்போது ஐ எம் வெரி ஹாப்பி. இப்போ எஸ்ஜே சூர்யா அவர் தான் உங்களுக்கு குருநாதர்னு சொன்னீங்க. அப்போ அட் த சேம் டைம் எழிலோட கெமிஸ்ட்ரி டாப்ல உங்களுக்கு எழில் வந்து என்னோட கூட பிறக்காத மனங்கொத்தி பறவை என்னுடைய கூட பிறக்காத சகோதரர். எப்படின்னா நம்ம லைஃப்பை டேர்ன் பண்ணுறதுக்கு கடவுள் அங்கங்கே ஆட்கள் வச்சுருப்பான். கரெக்ட். இப்படி போ அப்படி போன்னு பென் பண்ணும்போது ஒவ்வொரு முனைகளிலும் ஒரு ஆள் நிப்பாட்டி இப்படி போங்க அப்படி போங்கன்னு வழி சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி எஸ்ஜே சூர்யா சார் வந்து இப்படி நின்று நீ டேரக்ஷன் பண்ணு வழிகாட்டினார். நீ நடின்னு வசந்தமலை அந்த காரணம்னு வழிகாட்டினார். அந்த லாஸ்ட்டில் பார்த்தோம்னா எழில் சார் என்ன உனக்கு காமெடி நடிலாம் ஆகு அப்படின்னாரு. லவ்லி. ஸோ ஒரு படம் மட்டும் இல்லை, சிலவெல்லாம் ஒரு படத்தை நடிக்க வச்சு அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் எழில் சார் வந்து மனகுத்தி பறவை, கற்பனா, தேசிங்க ராஜா, வேலன் வந்துட்டா வெள்ளக்காரன், ஜெகஜால கில்லாடி, தேசிங்க ராஜா 2, சரவணருக்கு பயம், இப்படி 6 படம் என்னை கண்டினியூ வச்சுக்கலாம். அப்போ யாருமே அதை பண்ண மாட்டாங்க. இவன்ட்ட ஒரு பொட்டான்ஷியல் இருக்குது, வெளில கொண்டு வரணும், ஒரு காமெடியாக கொண்டு வரணும்னு அவர் நினச்சாரு. அவர் நினச்ச மாதிரியே அது நடந்துச்சு. இந்த நேரத்தில் எழில் சாருக்கும் வசந்தபாலன் அவர்களுக்கும் என்னுடைய இயக்குனர் எஸ்ஜே சூர்யா சாருக்கும் நம்ம மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கிரேட். ஸோ ரொம்ப நன்றி ரவி. வந்து எல்லா ப்ராஜெக்ட்ஸ் இப்போ நடக்கிற ப்ராஜெக்ட், வரப்போகிற ப்ராஜெக்ட், நீங்கள் சொன்ன மாதிரி நாளைக்கு எழுந்தும்போது எந்த கூப்பிட்றாங்களோ நான் போய் மாடலிங் கூப்பிடலாம், டைரக்ஷனை கூப்பிடலாம், ஆக்டிங் கூப்பிடலாம். ஸோ எந்த ஃபீல்டில் இருந்தாலும் கலக்குவீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் அஸ் லவ் ஸோ மச். சன் டிவியை சேர்ந்த ஆதித்யா நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா ஆதித்யா சேனல் தான் எங்களை வந்து இவருடைய காமெடியை பாருங்கன்னு அடிக்கடி என்னுடைய காமெடி ஒளிபரப்புகிறாங்க. என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் சன் டிவிக்கும் ஆதித்ய நேயர்களுக்கும் ஆதித்ய டிவிக்கும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. லவ்லி, வெரி கிரேட் காம்ப்ளிமெண்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு, ஜாயின் பண்ணதுக்கு பெரிய ஆனர். ஸோ நீங்கள் வந்து ரசிகர்களே, மக்கள் தலைவா எப்படி கலக்கினார்னு பார்த்தீங்க. லாங்குவேஜ் தெரியாத கூட பரவாயில்ல, எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்து அவர் கலக்குவார். மறுபடியும்
ஒரு இன்ட்ரெஸ்டிங் கெஸ்டோட அடுத்த சண்டே வில் மேக் இட் ஃபன் டே ஆன் யுவர் ஃபேவரட் சிரித்தாலே இனிக்கும்.